ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன, கெனானிக்கல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த ரெப்ரசன்ட் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டமில் இருக்கிற எவ்வளோ டோட்டல் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஹெச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெச் அப்படின்னா ஹாமில்டன். ஸோ ஹெச் ஈக்குவல் டி ப்ளஸ் வி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டி அப்படிங்கிறது கைனட்டிக் எனர்ஜி. ஸோ டி அப்படிங்கிறது கைனட்டிக் எனர்ஜி அண்ட் வி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. த சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கால்ட் அ ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா கெனானிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஹாமில்டன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் ஈக்குவல் ஹெச் ஆஃப் கியூஜே பிஜே கமா டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஹெச் ஈக்குவல் ஸோ ஹெச் ப்ராக்கெட் கியூஜே பிஜே கமா டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கியூஜே அப்படிங்கிறது ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். ஸோ கியூஜே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. பிஜே எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மொமெண்டம். ஸோ ஜென்ரலைஸ்டு மொமெண்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் டி அப்படிங்கிறது டைம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா செயின் ரூலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ செயின் ரூல் என்னது, எஃப் ஈக்குவல் எஃப் ஆஃப் யூ கமா வி அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன பண்ணுவோம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎஃப் ஈக்குவல் டு டிஎஃப் டியூ டாட் டியூ ப்ளஸ் டிஎஃப் டிவி டாட் டிவி அப்படின்னு இதை நம்ம என்னது எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹாமில்டன் ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ஹெச் ஈக்குவல் ஹெச் ப்ராக்கெட் ஆஃப் கியூஜே கமா பிஜே கமா டி அப்படின்னு தெரியலையா? ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் அந்த செயின் ரூலுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ ஹெச் பண்ணால் டிஹெச் சமேஷன் ஆஃப் ஜே டோ ஹெச் டிவைட் பை டோ கியூஜே கியூஜேக்கு எடுக்கிறோம். ஸோ டோ கியூஜே டாட் டி கியூஜே இது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஜே டோ ஹெச் டிவைட் பை இப்போ பிஜேக்கு எடுக்கும்போது டோ ஹெச் டிவைட் பை டோ பிஜே டாட் டிபிஜே ப்ளஸ் டோ ஹெச் டிவைட் பை டோ டி இன்ட்டு டிடி அப்படிங்கிறது இது ஈக்குவேஷனை நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு லெக்ராஞ்சியன் ஃபார்முலா தெரியும். ஸோ லெக்ராஞ்சியன் ஃபார்முலா லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எல் ஈக்குவல் எல் ஆஃப் கியூஜே கமா கியூ டாட் ஜே கமா டி. அதில் கியூஜே அப்படிங்கிறது ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். இதில் வந்து கியூ டாட் ஜே அப்படிங்கிறது வெலாசிட்டி, ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி. டி அப்படிங்கிறது டைம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் சேம் அதே மாதிரி தான். டிஎல் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஜே டோ எல் டிவைட் பை டோ கியூஜே டாட் டி கியூஜே ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஜே டோ எல் டிவைட் பை டோ எல் டிவைட் பை டோ கியூ டாட் ஜே டாட் டி கியூ டாட் ஜே ப்ளஸ் டோ எல் டிவைட் பை டோ டி இன்ட்டு டிடி. இப்போ நம்மளுக்கு ஜென்ரலைஸ்டு மொமெண்டம் தெரியும். ஸோ பிஜே ஈக்குவல் டோ எல் டிவைட் பை டோ கியூ டாட் ஜே. அதேமாரி பி டாட் ஜே அப்படிங்கிறது டோ எல் டிவைட் பை டோ கியூ ஜே அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த டேர்ம் என்ன ஆயிரும், டோ எல் டிவைட் பை டோ கியூ ஜே அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுதுன்னா பி டாட் ஜே அப்படின்னு மாறிடும். அதை தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ பி டாட் ஜே இங்கே ஆல்ரெடி நமக்கு டி கியூ ஜே எப்படி இருக்கும் போட்டோமா ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஜே. இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், டோ எல் டிவைட் பை டோ கியூ டாட் ஜே அப்படிங்கிறது பிஜே அப்படின்னு தெரியும். அப்போ பிஜே டாட் டி கியூ டாட் ஜே அப்படிங்கிறது இங்கே இடத்துல அப்ளை பண்ணிட்டோம் ப்ளஸ் டோ எல் பை டோ டி டிவைட் பை டிடி அப்படிங்கிறத இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 4th ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ ஹாமில்டன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன். அதாவது ஹாமில்டன் ஃபங்க்ஷனும் லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷனும் ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஹெச் ஈக்குவல் சமேஷன் ஆஃப் ஜே பிஜே கியூ டாட் ஜே மைனஸ் எல் அப்படிங்கிறது தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் 5 அப்படின்னு எடுத்துட்டோம். இதை ஈக்குவேஷன் 5 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிஹெச் ஈக்குவல் டு பிஜே டி கியூ டாட் ஜே ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஜே q dot j
dpj மைனஸ் dl அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல dl வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ ஆல்ரெடி நம்ம dl வேல்யூ கண்டுபிடிச்சோம் லக்ராஞ்சியன் ஃபார்முலா வச்சு. இந்த இடத்துல ஈக்குவேஷன் 4 இது dl வேல்யூ தானே, இந்த dl வேல்யூ அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷனில் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். dh ஈக்குவல் டு pj டாட் q டாட் j ப்ளஸ் சமேஷன் ஆஃப் q டாட் j dpj மைனஸ் அந்த dl ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இங்கே summation of j p dot j dqj minus summation of j pj dq dot j minus dou L by dou t. இப்போ இது கேன்சல் பண்ணலாம் இல்லையா, ஸோ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்க டேர்மை நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ ரிமைனிங் டைமை எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். dh ஈக்குவல் டு summation of q dot j dpj மைனஸ் summation of p dot j dqj minus dou L by dou t அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஈக்குவேஷனை ரெண்டையும் ஈக்குவேஷன் 6ஐயும் கம்பேர் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு ஈக்குவேஷன் 2 நமக்கு இங்கே கொடுத்துருப்போம். ஸோ ஈக்குவேஷன் 2 வந்து இங்கே இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 2 இதுதான் ஈக்குவேஷன் 2. ஸோ இது என்ன வேல்யூ நமக்கு dh வேல்யூ. ஸோ ஓகேவா, இதையும் ஈக்குவேஷன் நம்பர் 6ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ கம்பேர் பண்ணால் இங்கே பாருங்கள், இது ஈக்குவேஷன் 2 இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த டேர்ம் அதாவது dpj அப்படிங்கிறது இங்கே dpj இங்கே dpj, அப்போ நமக்கு என்னவா இருக்குது, இந்த இடத்துல q டாட் j அப்படின்னு இருக்கா, q டாட் j ஈக்குவல் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது dou h டிவைட் பை dou pj அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அடுத்து dou qj அப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா, இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குது p டாட் j ஈக்குவல் டு dou h டிவைட் பை dou qj அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த இடத்துல மைனஸ், ஓகேவா, ஸோ மைனஸ் dou h டிவைட் பை dou qj. ஸோ நெக்ஸ்ட் ஒன் dou h டிவைட் பை dou t நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் dou l டிவைட் பை dou t அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் dl பை dt, சரிங்களா. டிடியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல dh dt, இந்த இடத்துல மைனஸ் dou l பை dt. ஓகேவா, ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் தான் நமக்கு வந்து கெனானிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். q டாட் j ஈக்குவல் டு dou h டிவைட் பை dou pj, அடுத்து p டாட் j ஈக்குவல் டு மைனஸ் dou h டிவைட் பை dou qj, dou h டிவைட் பை dou t இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dou l பை dou t. ஸோ இது மூணுமே நமக்கு என்ன அப்படின்னா கெனானிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த கெனானிக்கல் ஈக்குவேஷன் இஃப் த கிவன் கோஆர்டினேட்ஸ் இஸ் எ சைக்ளிக் இன் லக்ராஞ்சிக் இட் வில் பி ஆல்சோ பி எ சைக்ளிக் ஹாமில்டோனியன். ஸோ லக்ராஞ்சியன் சைக்கிளிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஹாமில்டோனியன் சைக்கிளிக்காக தான் இருக்கும். அண்ட் தென் இஃப் எ கோஆர்டினேட் in a cyclic if we will reduce the number of variable by the two Hamiltonian formulation, the Hamiltonian equation are applicable only holonomic and conservative system. So Hamiltonian வந்து holonomic constraintலயும் conservative constraintல மட்டும்தான் நமக்கு applicable ஆகும். ஓகேவா, so thank you for watching.